பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அதீத சக்திகள் கொண்ட ஒரு டிராகனை தீய சக்திகள் வீழ்த்தினார்கள். அதன் மூலமாக 5 பெரும் சக்திகள் உலகத்தின் பல திசைகளில் வீழ்ந்தன. அதை அடைவதற்கு தீய சக்திகளின் தலைவனும் அவனது படைகளும் முயற்சி செய்து கொண்டிருந்தனர். மீண்டும் அந்த 5 டிராகன் சக்திகளும் ஒரு கூட்டாக இணைந்தன. ரெயின்ட்ரா நீர் சக்தி கொண்டவன், கிரீனி காற்றை போல் வேகம் கொண்டவன், மங்கி மாஸ்டர் நகைச்சுவை சக்தி கொண்டவன், ஸ்டோனி பாறையின் உறுதி கொண்டவள், ஃபயர்மேன் நெருப்பு சக்தி கொண்டவன். இவர்கள் ஐவரும் சேர்ந்து தீய சக்தியின் படைகளை துவம்சம் செய்கிறார்கள். இவர்களின் கூட்டணிக்கு பதிலடி கொடுக்குமா தீய சக்தியின் படைகள்? மாஸ்டர் ரெயின்ட்ரா இந்த லேண்டால தான் கப்பலே ஓடி எடுத்து நீயே பாரு. லேண்டால ஒண்ணும் கிடையாது. இப்பதான் புயல் நின்னு போச்சுல, வா நம்ம கிளம்பலாம். ஆனா இந்த கப்பலை ரெடி பண்ணாத நம்ம பயணத்தை தொடர முடியும்ன்றத தெரிஞ்சுக்கோ. அது ஒண்ணும் பெரிய வேலையே கிடையாது. ஒரு நாளை கட்டுமா. ஐம் ஸ்டடி. ஓகே, இங்க எங்க கட்டைங்க இருக்குன்னு நான் போய் பார்த்து எடுத்துட்டு வரேன். ஒரு நிமிஷம், இந்த தீவுல ஏதோ ஆபத்து இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. நீ சரியா சொன்ன. என்னால மரங்கள் மூலமா உணர முடியுது. நாம எங்க இருக்கோம்னு சொல்ல முடியுமா ரெண்டோ? இருங்க, இந்த மேப்பை பார்த்து நான் உங்களுக்கு கன்ஃபார்மா சொல்றேன். ஆனா இந்த மேப்ல இருக்கா? இது மிகப்பெரிய பல்லும் நகமும் இருக்கிற முத்து தீவு. அதாவது ஒரு கொடூரமான டிராகனும் கோவமான நெருப்பு கொடி இருக்கிற தீவு. உங்களுக்கு உயிர் மேல ஆசை இருந்தா இந்த இடத்துக்கு போகாதீங்க. இது அந்த காலத்துல கண்டுபிடிச்ச டுபாக்கூர் மேப். எனக்கு தெரிஞ்சு இப்ப அதுங்கெல்லாம் இங்க இருக்கவே இருக்காது. பயந்துட்டீங்களா? இது வெறும் சாதாரண ஓடுதான். ரொம்ப காமெடியா இருந்தது. ஓகே, நம்ம எல்லாரும் தனித்தனியா போய் கட்டைங்களை தேடிட்டு வருவோம். தனித்தனியா போயா? ஆனா அந்த பூதங்க அதுங்கள பத்தி மறந்துடாத. நாம ஒண்ணா இருந்தாதான் அதுங்கள தோக்கடிக்க முடியும். இல்லன்னா நாம தோத்து போயிடுவோம். அப்படியா? ஆனா நம்ம எவ்வளவு சீக்கிரம் கட்டைங்களை கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் இங்க இருந்து வெளியே போலாம். நீ ஓ யோசனை படி போ, நாங்க எங்க யோசனை படி போறோம். போனா போங்க, யாருக்கு என்ன வந்தது? பை பை. இந்த மரம் தாவறதுக்கு நல்லா இருக்கு. சோ எல்லாரும் வாங்க, நல்லா தாவலாம். இந்த மரம் ஒரு உயிருள்ள ஜீவன். நாம அதை துன்புறுத்த கூடாது, அன்பா நடந்துக்கணும். ஆனா அதுங்கள முறிஞ்சு கீழே விழுந்திருந்தா நாம அதை வெட்டி எடுத்துக்கலாம்ல. ஏய், ஒரு நிமிஷம் இருங்க. வெட்டுறதுக்கு என்கிட்ட ஒரு ஆயுதம் இருக்கு. கோழி எல்லாம் வேண்டாம். கோழி வேண்டானாலும் குட்டியோட வெள்ளைக்கரு உடம்புக்கு நல்லது. அட, அதை நான் எங்க போட்டேன்? முடிஞ்சது. அந்த மிருகங்கள் நம்ம கிட்ட வரதுக்கு முன்னாடி நாம இங்க போயிடலாம். ஜினோ, நான் சொல்றேன், நீ தப்பு நினைக்காத. இந்த வாட்டி எந்த காமெடியும் இல்ல. எனக்கு சொல்ல கஷ்டமா இருக்கு. ஆனா உண்மையை சொன்னா அது நான் கிடையாது. என்ன? அப்ப யாரு? என் கால் போச்சு. சும்மா நடிக்காத. அடுத்து என்ன சொல்ல போற? உன் விரல் போச்சுன்னா நீ என்ன சொன்னாலும் சரி, இது உன்னோட முறை. சொல்ற ஏன் முறையா? இந்த வாட்டி நீ தான் காவல் காக்கணும். இது ஓ முறை. ஆஹா, இங்க பாரு, நம்மளோட ஒப்பந்தப்படி எல்லா சனிக்கிழமையும் நீ தான் பாதுகாக்கணும், மறந்துடாத. என்ன நீ புரியாம பேசுற? எல்லா சனிக்கிழமையும் இதுங்கள தான் பயங்கரமான பூதன்னு சொன்னாங்களா? இவங்கள பார்த்தா கோமாளி மாதிரில இருக்கு. மதிக்க மாட்டேங்கிற? யார் அது? என்ன பார்த்து சிரிக்க உங்களுக்கு என்ன தைரியம்? நான் கடைசியா சொன்ன ஐடியா தான் சூப்பரா இருந்தது. நான் என்ன பேசிட்டு இருக்கேன்? என் ஐடியா எல்லாமே சூப்பரா தான் இருக்கும். அவங்களுக்கு தான் புரிஞ்சுக்கிறது மண்டையில. என்னப்பா அது? வாவ், இங்க இருக்கிற எல்லா தீவுகள்லயே இதுதான் ரொம்ப அபூர்வமான முத்து. இதை எடுத்துட்டு போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு காட்டுவோம். ஹலோ, யாராச்சும் இருக்கிறீங்களா? இல்லையா? ஓகே. ஓ, நான் இதை கொண்டு போய் வச்சிடறேன்.
நீ இந்த மாதிரி சர்க்கஸ் கோமாளி மாதிரி நடந்துக்கிட்டேன்னா உன்னை பார்த்து அவங்க சிரிக்காம என்ன பண்ணுவாங்க? உங்களை பார்த்து சிரிக்கல, என் ஜோக்க பார்த்து தான் அவங்க சிரிக்கிறாங்க. அதுவும் இல்லாம என்ன புதுசா வேற பாக்குறாங்களா, அதான். நான் பேசிக்கிட்டு இருக்கும்போதே இப்படி அதிருதே. இப்ப ஒரு சத்தம் கேட்டதே, பக்கத்துல ஏதாவது பூகம்பம் வந்திருக்கா? இல்ல, வேற ஏதோ வந்திருக்கு. அந்த முத்து தீவு ஆபத்துல இருக்கு. வா நம்ம அந்த முத்து எடுக்கிற இடத்துக்கு போலாம். சீக்கிரம் வா போய் பார்க்கலாம். அந்த முத்து அத காணோம். எல்லாம் ஒன்னாலதான் கிழ டிராகனே. என் கூட வந்த ஒன்னால இந்த தீவுக்கு பிரச்சனை வர போகுது. நீங்க என்ன சொல்றீங்க? தீவுக்கு ஆபத்தா? உங்களுக்கு சொன்னா புரியாது. அந்த முத்து தான் இந்த தீவோட அமைதிக்கும் சந்தோஷத்துக்கும் மூல காரணம். ஆனா அது தொலைஞ்சு போனதுக்கு இவன் தான் காரணம். நான் இல்ல, நாம அத காவல் காத்துட்டு இருந்தோம். அது மட்டும் தொலைஞ்சு போச்சுன்னா இந்த இடம் மொத்தமா தண்ணி இல்லாம வறண்டு போயிடும். செடி எல்லாம் வாடி போயிடும், தண்ணி எல்லாம் வறண்டு போயிடும். அப்புறம் சாப்பாடு நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு பயங்கரமா மாறிடும். ஆனா 1000 வருஷமா அத நாங்க ஒழுங்கா தான் பாதுகாத்துட்டு வந்தோம். திருட இங்க இருந்து தப்பிக்க முடியாது. அந்த முத்தை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சு கொண்டு வந்து வைக்கலனா இந்த தீவு அழிச்சிடும், மொத்தமா அழிச்சிடும். பிளைமோ, பச்சையா, நீங்க 2 பேரும் உடனே புறப்பட்டு முத்துத்தீவுக்கு போங்க. அங்க 1000 வருடமா புகழ்பெற்ற முத்து ஒண்ணு இருக்கு. அது உடனே எனக்கு வேணும். வேலை முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கங்க ஜெனரல். சரி, அது எங்க இருக்கு? அந்த தீவு எனக்கு தெரியும். ஆனா இப்ப யாராவது இருக்காங்களா? அங்க 2 மிகப்பெரிய மிருகம் அத பாதுகாத்துட்டு இருக்கு. அதுங்களை அழிச்சு நீங்க அதை எடுத்துட்டு வரணும். ஆனா அங்க மோசமான டிராகனும் கூடவே நெருப்பு கக்குற கோழியும் இருக்கு. அப்ப நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. நீ யார பார்த்து ரொம்ப பயப்படுவ? அந்த 2 மிருகத்தை பார்த்தா, இல்ல உன் கண்ணு முன்னால இருக்கிற என்ன பார்த்தா? உங்களை பார்த்துதான், சந்தேகமே வேண்டாம். அப்படின்னா போங்க. ஓ, திரும்ப வரும்பொழுது அப்படியே நல்ல டீ கப் செட்டா வாங்கிட்டு வாங்க. அவங்க எப்பதான் வருவாங்களோ? ஏய், உங்க பின்னாடி பாருங்க. இட்ஸ் ஓகே, அவங்க நல்லவங்க தான். அதாவது காமெடி பீஸுங்க. என்ன ரிட்டையர்ட் ஆவற சிச்சுவேஷன்ல இருக்காங்க. உன்னை நாங்க எங்கெல்லாம் தேடுறது? நம்ம உதவி உங்களுக்கு தேவை. இந்த தீவுக்கு உயிர் நாடியா இருந்த முத்த இங்க வந்த ஏதோ ஒரு மிருகம் தான் சுயநலத்துக்காக திருடிடுச்சு. நாம எல்லாருமா ஒண்ணு சேர்ந்து அந்த திருடனை கண்டுபிடிச்சு அவன்கிட்ட இருந்த முத்தை வாங்கி இந்த தீவை காப்பாத்தணும். அவன் யாருன்னு காட்டுங்க. லெஃப்ட் விட்டு மூஞ்ச உடைச்சிடுறேன். நாங்கெல்லாம் யாரு? நீங்க முத்துனா சொன்னீங்க? ஆமா, பெரிய முத்து. யாரோ ஒரு கேடு கட்டவன் திருடிட்டான். அவனை மட்டும் நான் பார்த்தேன். என்னோட நெருப்பால அவனை நான் கருக்கிடுவேன். அவனோட வாழ்நாள்ல அவன் இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட்ட பார்த்திருக்கவே மாட்டான். பாவம், அந்த புள்ள அந்த முத்த தெரியாம எடுத்திருந்தா. தெரிஞ்சு எடுத்தாலும் சரி, தெரியாம எடுத்தாலும் சரி, அவனை நாங்க நசுக்கிடுவோம். அவனை கண்டுபிடிக்க என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. இந்த தீவை நாங்க 6 பாகமா பிரிச்சிருக்கோம். நாம ஆளுக்கு ஒரு பாகமா போய் தேடலாம். சூப்பர் ஐடியா. நான் இந்த பக்கம் போய் தேடுறேன். பை பை பை. ஆமா, இந்த பையன் எப்பவுமே இப்படிதானா? அதே ஸ்டார்டிங்ல எப்பவுமே இப்படிதான் இருப்பான். ஓ, இந்த மாதிரி பறந்துகிட்டே சாப்பிடுறது நல்லா இருக்கு. உன் கிரைண்டரை நீ நிறுத்தவே மாட்டியா? நான் கேப்டன் பேசுறேன். இப்போ நாம தரையிறங்க போறோம். எல்லாரும் சீட் பெல்ட் போட்டுக்கோ. எதுக்கு ஜாக்கிரதையா இருங்க. என் கூட வந்ததுக்கு நன்றி. பிளைமோ, நீ எங்க இருக்க? ஓ, ஏதோ உடம்பு எரிகிற வாடை வருது. அட, என்னோட உடம்புதான். அடுத்த தடவை நம்ம பயணம் பண்ணும்போது நீங்க கூட வரவே வேண்டாம். ஓ, அங்க பாரு, முத்து ஏற்கனவே இல்ல. யாராவது கடன் வாங்கிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரியா சொன்ன. கடன் வாங்கிட்டு போயிருப்பாங்க. ஆனா அத கடன் வாங்குற அளவுக்கு யாரும் முட்டாள் இல்ல. ரெயின் டிராப். அவன் கையில முத்து இருக்கு. தம்மா துண்ணு முத்துக்கு இவ்வளவு அக்க போறான். www.tuneworldchannel.com
நினைச்சேன் எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அங்க நிச்சயம் நீங்க இருப்பீங்கன்னு. உங்களை என்ன பண்றான்னு பாருங்க. ஆ? என்னம்மா கண்ணு தண்ணி தீந்து போச்சா? இந்தா புடி. புடிச்சிட்டேன். ஏய், நான் இதை புடி, புடி. புடிச்சிட்டேன். ஓ. நாம உடனே கிளம்பணும், இல்லனா அவன் ஃப்ரெண்ட்ஸ் நம்மள தேடி இங்க வந்துருவாங்க. இங்க என்ன நடக்குது? நான் தான் எப்பவும் வினோதமா இருப்பேன், ஆனா இப்ப இந்த தீவே வினோதமா இருக்கு. இது இந்த தீவோட தப்பு இல்ல. ஆமா, அந்த முத்த வச்சு யாரோ விளையாடுறாங்க. யாருக்கு அந்த மாதிரி பண்ண தைரியம் இருக்கு? ஓ ரெயின் டிராப், உனக்கு ஒண்ணு ஆகலையே. பச்சைனும் ஃப்ளேமாவும் முத்து எடுத்துட்டு போறானுங்க. பச்சையுமா? அந்த மண்டபத்துல இருந்து முத்து எடுத்துட்டு போறாங்க. ம்? என்ன சொல்ற? நாங்க பாக்கும்போது அந்த மண்டபத்துல முத்து இல்லையே, அப்புறம் எப்படி எடுக்க முடியும்? ஆ? ஆமா, குட் பாயிண்ட். நீங்க சொல்றத கரெக்ட் தான். எதுக்கு இப்ப சீரியஸா லுக் விடுறீங்க? நான் அதை எடுத்து ஆனா திருப்பி வச்சுட்டேன். திரும்ப வச்சிட்டியா? அப்ப நீதான் முதல்ல வச்சிருந்தியா? அப்படின்னா முதல்ல நீதான் அதை திருடுனியா? நீ பண்ண தப்புக்கு தண்டனை உண்டு. நான் அதை எடுத்ததுக்கு என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. ஆக்சுவலா நீங்க எல்லாம் ஒரு காமெடி பேச நினைச்சேன். ஆனா நீங்க உண்மையில ரொம்ப டெரர் பேசுங்க. அதை விடுங்க. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து அந்த முத்து உங்களுக்கு கண்டிப்பா கண்டுபிடிச்சு தரும். என்னப்பா சொல்றீங்க? இந்த பிரச்சனையை தீர்க்க அயன் மங்கியோட ஸ்பெஷல் பவரை நான் யூஸ் பண்ண போறேன். வேண்டாம், நாங்களே அதை திருப்பி எடுத்துட்டு வந்துடுறோம். எங்க மேலயே தப்பு இருக்கு. இந்த தீவு அழியறத நாங்க விரும்பல. அந்த முத்து தொலைஞ்சதுக்கு நாங்களும் ஒரு காரணம். ஏன்னா நாங்க அதை சரியா பாதுகாக்கல. இவ ஒழுங்கா அங்கேயே இருந்திருந்தா. நானா? தப்பெல்லாம் உன்னோடதுதான். ஓ, அடுத்தவங்க மேல பழி போடுறது தானே உனக்கு வேலையே. ஆனா இந்த வாட்டி நீ அப்படி பண்ண முடியாது. இதுக்கு நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். பார்க்கலாமா? குட் ஃபேமிலி. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க ஃப்ளேமோவையும் பச்சையனையும் எதிர்த்து சண்டை போட முடியாது. ஆனா அது நம்மளால முடியும். அவங்க முத்த திருப்பி வாங்குறதுக்கு நாம அவங்களை தயார்படுத்தணும். கிழிஞ்சது போ. இன்னொரு ஐடியா வேற சொல்ல போறியா? அவங்க வேணா இப்ப பாக்குறதுக்கு வீக்கா இருக்கலாம். ஆனா நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்கள ட்ரைன் பண்ணா நல்லா ஸ்ட்ராங் ஆக்கலாம். சீக்கிரமா பச்சையா நாம இந்த பக்கமா போயிடலாம். பச்சையா, முதல்ல ஜெனரல் பூவை கூப்பிடுவோம். என்ன விஷயமா இருந்தாலும் சரி, நான் இப்ப நகை வெட்டிட்டு இருக்கேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஆனா இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஜெனரல். நீங்க கண்டுபிடிக்க சொன்னதை கண்டுபிடிச்சிட்டேன். ஆ, உண்மையிலேயே நீ ரொம்ப நல்ல வேலை பண்ணிருக்க. அது மட்டும் கிடையாது, நான் ரெயின் டிராப்பையும் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா அவங்க இப்ப எங்களை தேடி தான் வந்துகிட்டு இருக்காங்க. வரட்டுமே, நீ எதுக்காக பயப்படுற? அந்த ரெயின் டிராப் எப்பவுமே என்கிட்ட தோத்து தான் போவான். அவனை பார்த்து நீ பயப்படாத. அது சரி, அந்த புத்தி எங்க என்கிட்ட காட்டு பாப்போம். அது பச்சை என்கிட்ட இருக்கு. ஏய் பச்சை, சீக்கிரம் வந்து காட்டு. எங்க? இப்ப என் உடம்புக்குள்ள போயிருச்சு. என்னாச்சு? அந்த முத்தை நான் பார்க்கணும்னு சொல்றேன். என்ன நடக்குதுங்க? நீங்க என்ன சொல்றீங்க ஜெனரல்? நீங்க சொல்றது என் காதுல விழலையே. ஏய், ஓ, ஒழுங்கு மரியாதையா உள்ள முழுங்கினத வெளியே கக்கிடு. ஆனா எனக்கு கக்க தெரியாது. ஒரு தடவை நான் முழுங்கிட்டா திரும்ப எனக்கு எடுக்க தெரியாது. அதுக்காக இனிமே என்ன மண்டத்தலை எல்லாம் கூப்பிட வேலை வச்சுக்காத. ஏதோ வருது. ரொம்ப பெருசா பயங்கரமா மோசமா அது வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நான் யார் பூ அனுப்புறேன், நீங்க அவங்கிட்ட அந்த முத்தை கொடுத்துருங்க. புரிஞ்சுதா? சூப்பர். ரொம்ப நல்லா ட்ரைனிங் பண்ணீங்க. இதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் பண்ணா போதும். என்ன சொல்றீங்க? நான் இப்ப ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். நானும் தான்.
எங்களால அந்த முத்து திரும்ப எடுக்க முடியாது. நாங்க போய் ரெஸ்ட் எடுக்க போறோம். இன்னைக்கு இது போதும்பா, நாங்க வரோம். ஏய் நிலுங்கப்பா, உங்க ஃபீலிங்ஸ் என்னன்னு எனக்கு புரியுது. ஆனா நீங்களே இந்த மாதிரி தயவு செஞ்சு பின்வாங்காதீங்க. தயவு செஞ்சு இன்னொரு ஐடியா வச்சிருக்கேன்னு மட்டும் சொல்லாத. ஆனா அதான் உண்மை. ஓ கப்பு தாங்கல. கெட்டு போன முட்டைகோசு, அழுகி போன தக்காளி, அதுக்கு எல்லாத்துக்கும் மேல ரொம்ப மோசமான குதிரையுடைய சாணம். இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தா கப்பு குப்புன்னு தூக்குதே. அப்படின்னா இனிமே இந்த அக்கு பஞ்சரை எனக்கு பண்ண மாட்டல்ல? இதுக்கு பேர் அக்யூ பஞ்சர் இல்ல, இதுக்கு பேர் அக்யூ பனிஷ்மெண்ட். எங்க சொல்லு பாப்போம். இவ்வளவு பெரிய வாய். இது ஒண்ணு மோசம் இல்ல. அதாவது எனக்கு இன்னும் கொஞ்சம் கிடைக்குமா? உண்மையிலேயே இந்த ஐடியா வேலை செய்யுமா ரெயின்ட்ராப்? பாக்குற எல்லாருக்கும் அவங்க தான் சண்டை போட்டு முட்டை கொண்டு வந்த மாதிரி இருக்கணும். அப்பதான் அவங்க இங்க நிம்மதியா இருப்பாங்க. நீ இத உறுதியா தான் சொல்றியா? ரெயின் டிராப் கைய வச்சா அது ராங்கா போனதில்ல. அதோ உங்க வானத்தை பாருங்க. அது டிராகன். நெருப்பு கோழி. இது நம்ம தீவுடைய டிராகன் நெருப்பு கோழியா முத்தமிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த நெருப்பு மண்டையில எனக்கு தெரியல. இன்னும் கொஞ்சம் மேல என்ன பறக்க விடுங்க. உண்மையில ரொம்ப அற்புதமா டேஸ்டா இருக்குது. அது அந்த டிராகன் நெருப்பு கோழியோ? எனக்கு பயமா இருக்கு. ஏய், அது ஒண்ணு நீ சொல்ற மாதிரி இல்ல, வெறும் பட்டம் தான். குறிப்பா தடிச்சு ரொம்ப நாளாச்சு, இப்ப அடிக்க வேண்டியதான். அங்க பாருங்க, டிராகன் நெருப்பு கக்குது. அது அந்த முட்டை கண்டுபிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ரெயின்ட்ராப், உனக்கு ஒண்ணும் ஆகலையே. அப்ப எல்லாருமே இங்கதான் இருக்கீங்களா? ஏன் சக்தியை பாரு. இது வேலைக்காகாது. அந்த முட்டை அந்த இடத்துல வைக்காம என்னுடைய பவர்ஸ் வேலைக்கே ஆகாதுப்பா. ஆனா ஏன் பவர் குறையிலையே? பசமா மாட்டிக்கிட்டோம். அதுவும் என்னால. நீங்க 4 பேரும் மாட்டிக்கிட்டீங்க. எங்களுக்கு தேவையான பொருள் கிடைச்சிருச்சு. ஆமா. நீங்க அவங்க எல்லாரையும் பிடிச்சிட்டீங்களா? ஆமா. அற்புதம் ஃப்ளைமோ, அற்புதம். ரொம்ப அருமையான வேலை பண்ணிருக்க. கண்டிப்பா இதுக்கு நான் உன்னை பாராட்டுறேன். அந்த முத்தம் கொஞ்சம் காட்டுறியா? காட்டு. திரும்பவும் சிக்னல் வீக்கா இருக்கு. நான் அப்புறமா பேசுறேன். என்னால முடியல. இந்த பாரிய உடைச்சா கொகை மொத்தமா நம்ம மேல சரிஞ்சிடும். அதை விட முக்கியமான விஷயம், உங்களால அந்த முத்தை மட்டும் கண்டுபிடிக்கவே முடியாது. யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அந்த முத்து, அது பச்சையா வயித்துக்குள்ள இருக்கு. அது வெளிய கொண்டு வரதுக்காக தான் ஃப்ளேம் அவனுக்கு கண்ட கருமத்தையும் சமைச்சு கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா அது வர மாதிரி தெரியல. ஏய், ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு ஐடியா தோணுது. நாம பச்சையில வெறுப்பேத்தி துப்ப வச்சோம்னா நெருப்பு அணைஞ்சிடும். ஆமா, அதை தவிர வேற வழி இல்ல. அப்பதான் அவன் வயித்துக்குள்ள இருக்கிற முத்தை வெளியில துப்புவான். இது ரொம்ப வருத்தமான விஷயம். நீ பண்ண ஒரு சின்ன தப்புனால இந்த தீவே மொத்தமா அழிய போகுது. இப்ப நான் அடுத்த ஆசிட் செத்து போன எலிலாம் போட்டு சமைச்சு கொடுக்க போறேன். அதுக்கப்புறமும் வேலை செய்யலனா உன் வயித்தை கிழிச்சு அதை வெளியே எடுக்க வேண்டியதான். Guys, நான் ஏற்கனவே ரொம்ப வருத்தத்துல இருக்கேன். ரெயின்ட்ராப், உன்னை யாரும் இப்ப குறை சொல்லல, புரிஞ்சுக்கோ. நீ முத்தை எடுத்ததுனால என்ன நடக்குதுங்கறத தான் அவ சொல்றா. அதை எடுத்ததுக்கு தான் நான் மன்னிச்சிருங்கன்னு கேட்டுட்டேன்ல. நீ எங்களை கேட்காம உன் இஷ்டத்துக்கு முடிவு எடுத்ததுனால தான் இந்த மாதிரி ஆச்சு. சண்டை போட போறாங்களா? ஜாலியா இருக்கும். இத பார், திரும்பவும் சொல்றேன். சாரி சாரி சாரி. சாரி சொன்னா எல்லாம் சரியா போயிடுமா? அப்போ சாரின்னு சொல்லாம போடவ நான் சொல்ல முடியும். ஃபைட்ட பார்த்து போர் அடிச்சு போச்சு. ஏதாவது ரொமான்ஸ் பண்ணுங்களே. கூடாது கூடாது, ரொமான்ஸ் பண்ண கூடாது. நான் ஒத்துக்க மாட்டேன். ஏப்பா, உனக்கு ரொமான்ஸ் பிடிக்காதா? வேணும்னா உள்ள வந்து பாரு. நான் கூட தான் ரொமான்ஸ் பண்ணணும். நான் ஒத்துக்க மாட்டேன். என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே? சீக்கிரமா ரொமான்ஸ் ஆரம்பிங்க. என்னால முடியாது. இந்த மூஞ்சி கிட்ட எல்லாம் ரொமான்ஸ் பண்ண முடியாதுப்பா. வேற வழி இல்ல. நீங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்ணாதான் நம்ம இந்த தீவுல இருந்து தப்பிக்க முடியும், இந்த தீவையும் காப்பாத்த முடியும். அதனால வெக்கப்படாம கூச்சப்படாம கிஸ் பண்ணுங்க.
நாம பேசாம ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இனிமே உண்மையை மறைக்க முடியாது. அங்க பாரு, புகை வருது. ஓ, இன்னொரு டிராகனா? அது டிராகன் இல்ல, யாருக்கும் ஆபத்து. அதுக்கு நாம என்ன பண்றது? இப்ப நம்ம முடிவெடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஆனா நம்ம போனா நிலைமை இன்னும் மோசமாயிடும். சரியா சொன்ன. இந்த உலகத்துக்கு உண்மை தெரிய போற நேரம் வந்துடுச்சு. பூமி தாயே உதவுங்க. ஆமா, இன்னும் இந்த வயசான நெருப்பு கொழிக்கிட்ட சக்தி இருக்கு. முத்து கிடைச்சிருச்சா? அது என்கிட்ட தாங்க இருக்கு. முத்து கீழே விழுந்துருச்சு. இந்த தீவு உண்மையிலே நீங்க தான் காப்பாத்துனீங்க. எங்களுக்கும் ஜனங்களுக்கும் கிடைக்காதது யாருக்குமே கிடைக்க கூடாது. அங்க பாருங்க. ரொம்ப நாளாச்சு இப்படி ஒரு சுவையான சாப்பாடை சாப்பிட்டு. நீ அனுப்பிச்சது சாம்பிள், இப்ப நான் அனுப்புறேன், பாக்குறியா? எப்படி இருக்கு? கண்டிப்பா நம்ம பெண்ணை கலக்கிடுவாரு. எல்லாம் ஒன்னாலதான். என்னாலயா? ஆமா. என்னாலயா? ஆமா. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். எங்க முத்து திரும்ப கிடைச்சதுக்கு நீங்க தான் ஒரு காரணம். நாங்க இதை விட்டு எங்கேயும் போக மாட்டோம். அப்படியே இது மறுபடியும் காணாம போனாலும் திரும்பவும் நீங்க சண்டை போட்டு அதை கண்டுபிடிச்சிட முடியும். வாங்க நம்ம போலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏய் சப்பானே, நான் அந்த குகைக்குள்ள மயங்கி விழுந்து கிடக்கும்போது அப்படியே அனுதாபப்பட்டு வந்து அழுதியே, அதெல்லாம் உண்மைதானம்மா? பதில் சொல்லே. அதே எங்க மாஸ்டர் சொல்லி கொடுத்தது. மயக்கத்துல இருக்கவங்க கிட்ட அதை சொன்னா சுய நினைவுக்கு வந்துருவாங்க. அப்ப என்ன நீ ஒரு காமெடி பீஸ் ஆகிட்டியா? என்ன சொல்லுப்பா?